जय श्री राम अयोध्या रामर कोयल ऑनलाइन दर्शन टिकट बुक पण्णिट्टु ईஸியா சீக்கிரமா போய் விஐபி தரிசன கியூலயே ஃப்ரீயா நம்ம குழந்தை ராமர் தரிசனம் பார்த்து வரலாம். இந்த வீடியோல இந்த டிக்கெட் எப்படி புக் பண்ணனும்ங்கற ஸ்டெப் பை ஸ்டெப் process-ஓட சேர்த்து புக்கிங் அப்ப நம்ம தெரிஞ்சுக்க வேண்டிய முக்கியமான ரூல்ஸ் அண்ட் ரெகுலேஷன்ஸும் இந்த டிக்கெட் புக் பண்ணிட்டு நேர்ல போறப்போ தரிசனம் நமக்கு எப்படி இருக்கும்ங்கற டீடைல் இன்ஃபர்மேஷன் என்னோட எக்ஸ்பீரியன்ஸோட சேர்த்து ஷேர் பண்றேன். உங்களுக்கு இன்ஃபர்மேட்டிவாவும் யூஸ்ஃபுல்லாவும் இருக்கும். புக்கிங் அப்போ 4 ஐடி ப்ரூஃப் ஆப்ஷன் கொடுப்பாங்க. ஆதார், ஓட்டர் ஐடி, பேன் கார்டு, டிரைவிங் லைசன்ஸ். ஸோ உங்ககிட்ட எது இருக்கோ அந்த நம்பரை எடுத்து வச்சுக்கோங்க. அடுத்து ஃபோட்டோ அப்லோட் பண்ணுற மாதிரி இருக்கும். உங்களோட பாஸ்போர்ட் சைஸ் ஃபோட்டோ இருந்தால் அதை அப்லோட் பண்ணுங்கள். இல்லை இந்த ஆதார், ஓட்டர் ஐடி, பேன் கார்டிலலாம் நம்மளோட ஃபோட்டோ இருக்கும். அந்த ஃபோட்டோ இருக்கிறது பக்கம் ஃபோட்டோ நம்ம மொபைல்லையே பிடிச்சி அப்லோட் பண்ணலாமான்னா அது கூட பண்ணலாம். பட் அந்த நம்ம ஃபேஸ் இருக்கிற பக்கம் கொஞ்சம் கிளாரிட்டியாக இருக்கிற மாதிரி பண்ணிக்கோங்க. ஃபைல் சைஸ் ஃபோட்டோவோடது 1 MBக்கு கீழே இருக்கணும். இப்போ இருக்கிற மொபைலெல்லாம் எப்படி ஃபைல் சைஸ் ரீசைஸ் பண்ணுறங்கிற ஆப்ஷன் அவங்களே கொடுத்துருக்குறாங்க. ஜஸ்ட் அந்த ஃபோட்டோவை எடிட் கொடுத்து ரீசைஸ் ஆப்ஷன் கிளிக் பண்ணி ரீசைஸ் பண்ணிக்கலாம். ஆன்லைனில் ஈஸியாக ரீசைஸ் பண்ணிக்கலாம். எப்படி ரீசைஸ் ஃபோட்டோவை பண்ணுறது அப்படிங்கிறது ஆல்ரெடி டிடிடி புக்கிங்கில் வீடியோவை ஷேர் பண்ணியிருக்கேன். இல்லை எங்களுக்கு இந்த ரீசைஸ் எல்லாம் குழப்பமாக இருக்குது, செட் ஆகாதுன்னா கூட ஒன்றும் ப்ராப்ளம் இல்லை. கேப்சர்னு சொல்லிட்டு ஒரு ஆப்ஷன் இருக்கும். அதை கிளிக் பண்ணிங்கன்னா கேமரா ஓப்பன் ஆகிடும். ஃப்ரண்ட் கேமராவுக்கு ஒரு சிம்பிள் கொடுத்துருப்பாங்க. அதை கிளிக் பண்ணால் ஃப்ரண்ட் கேமரா ஓப்பன் ஆகிடும். ஈஸியாக நீங்கள் உங்களோட ஃபேஸை கேப்சர் பண்ணி அப்லோடுன்னு இருக்கும். அதை கொடுத்துட்டிங்கன்னா அதுவே 1 MBக்கு கீழே தான் அப்லோட் பண்ணிக்கும். அதனால் நீங்கள் ஃபோட்டோ ரெடி பண்ணி வச்சுக்கணுன்னு கூட இல்லை, இன்ஸ்டண்ட்டாக ஃபோட்டோ பிடிச்சி கூட நீங்கள் அப்லோட் பண்ணலாம். ஆட்டோமேட்டிக்காக அது ஃபைல் ரீசைஸ் பண்ணி தான் அப்லோட் ஆகுது. ஸோ ஐடி ப்ரூஃப் மட்டும் கூட நீங்கள் புக்கிங்க்கு முன்னாடி ரெடி பண்ணி வச்சுக்கிட்டா போதும். அடுத்து புக்கிங் பற்றி இப்போ நம்ம பார்க்கலாம். உங்கள் மொபைலே ஈஸியாக இதை புக் பண்ணிக்கலாம். கூகுள்லேயோ இல்லை ஏதாவது ஒரு ப்ரௌசர்லேயோ online.srjbtksheta இது டைப் பண்ணிட்டு இருக்கும்போதே பாருங்கள் 4 எழுத்து டைப் பண்ணோன்னே உங்களுக்கு லிங்க் ஓப்பன் ஆகிடுது. SRJBTங்கிறது ஸ்ரீ ராம் ஜென்ம பூமி தீர்த் க்ஷேத்ரா. ஸோ அதை கிளிக் பண்ணிக்கோங்க. மொபைல் நம்பர் இருக்குது, கீழே கெட் ஓடிபி இருக்கும். மொபைல் நம்பர் கொடுத்து தான் ஃபஸ்ட்டு நம்ம லாகின் செய்துக்கணும். ஒன்ஸ் நீங்கள் லாகின் செய்துட்டு அப்படியே கூட புக் பண்ணிக்கலாம். இல்லை உங்கள் மை ப்ரொஃபைலில் போய் உங்களோட பர்சனல் டீட்டெயில்ஸ் எல்லாம் கொடுத்து ரெஜிஸ்ட்ரேஷன் பண்ணிட்டீங்கன்னா ஈஸியாக நீங்கள் இந்த மொபைல் நம்பர் ப்ராசஸ் எல்லாமே லாகின் செய்துக்கலாம். பர்சனல் டீட்டெயில்ஸ் கொடுத்து ரெஜிஸ்ட்ரேஷன் பண்ணுறப்போ பேன் கார்டு ஆப்ஷன் மட்டும்தான் காமிக்குது. ஸோ நீங்கள் மை ப்ரொஃபைல் கொடுக்குறப்போ உங்ககிட்ட பேன் கார்டு இருந்தால் மட்டும்தான் அதை ரெஜிஸ்ட்ரேஷன் பண்ணிக்கிற மாதிரி இருக்குது. இல்லைன்னா கூட நீங்கள் ஜஸ்ட் இந்த மொபைல் நம்பர் ஓடிபி வச்சே டிக்கெட்லாம் புக் பண்ணிக்கலாம். மை ப்ரொஃபைல் கொடுத்து நம்ம புக் பண்ணுறப்போ என்ன ஒரு அட்வான்டேஜ் அப்படின்னா மாஸ்டர் லிஸ்ட் மாதிரி ஆட்டோமேட்டிக்காக நம்மளோட டீட்டெயில்ஸ் கிளிக் பண்ணால் போதும், அதுவே எடுத்துக்கும். இல்லைன்னா ஒன்றும் ப்ராப்ளம் இல்லை, நம்ம டைப் பண்ண போகிறோம் அவ்வளோதான். ஸோ மொபைல் நம்பர் கொடுத்து டைப் பண்ணி கீழே கெட் ஓடிபி இருக்கும், அதை கிளிக் பண்ண ஓடிபி வரும், அதை டைப் செய்து லாகின் செய்துக்கோங்க. லாகின் ஆனோன அங்கே சர்வீசஸ் இருக்குது பாருங்கள். உங்களுக்கு டொனேஷன் தேவைன்னா பே பண்ணிக்கலாம். டொனேஷன் ஆன்லைனில் எப்படி பே பண்ணுறதுங்கிறது பற்றியும் வீடியோ சீக்கிரமாக ஷேர் பண்ணுறேன். ஆரத்தின்னு சொல்லிட்டு இருக்குது, அது வேறு ஒரு சேவா. இப்போ நம்ம அதை பற்றி பார்க்க போகிறதில்ல. அந்த சேவாவை பற்றின டீட்டெயில் இன்ஃபர்மேஷனும் சீக்கிரமாக ஷேர் பண்ணுறேன். இப்போ நம்ம புக் பண்ண போகிறது சுகம் தர்ஷன். ஆன்லைனில் புக் பண்ணிட்டு போகக்கூடிய டிக்கெட்டை தான் சுகம் தர்ஷன் அப்படிங்கிறாங்க. இது அயோத்தியா ராமர் கோயிலோடது. இந்த டிக்கெட் ஃப்ரீ தான், பைசா எதுவும் நம்ம கட்ட போகிறது இல்லைங்கிறதுனால பேமெண்ட் ப்ராசஸே கிடையாது, டோட்டலாக ஃப்ரீ தான் சுகம் தர்ஷன். அதில் தான் நம்ம கிளிக் பண்ணிக்கணும். கீழே டிரான்சாக்ஷன் ஹிஸ்ட்ரி இருக்குது பாருங்கள், அதை ஜஸ்ட்டு பார்த்து வச்சுக்கோங்க. அப்புறமா நான் உங்களுக்கு ரிமைண்ட் பண்ணுறேன் எதுக்கு அந்த டிரான்சாக்ஷன் ஹிஸ்ட்ரி யூஸ் ஆகும் அப்படிங்கிறது. ஸோ சுகம் தர்ஷன் கிளிக் பண்ணிக்கோங்க. ரூல்ஸ் அண்ட் ரெகுலேஷன்ஸ் இருக்கும், அதெல்லாம் படிச்சுக்கோங்க. ஆக்சுவலாக ஸ்டார் இருக்கிறதெல்லாம் மேண்டேட்ரின்னு போட்டிருக்காங்க. பட் நம்ம ஆல்மோஸ்ட் எல்லா டீட்டெயில்ஸும் கொடுக்குற மாதிரி தான் இருக்கும். 10 years நடந்துட்டு இருக்கிற குழந்தைங்களுக்கும் அதுக்கு கீழே இருக்கிற குழந்தைங்களுக்கும் புக்கிங் தேவை கிடையாது. எதுக்கும் ஸ்கூல் ஐடி கார்டு இல்லை ஆதார் மாதிரி இருந்தால் ஏஜ் ப்ரூஃப்க்கு வச்சுக்கோங்க. ஃபிசிக்கல் காப்பி ஆஃப் தி ஐடி ப்ரூஃப் கொடுக்கணும். நீங்கள் எந்த ஐடி ப்ரூஃப் புக் பண்ணுறீங்களோ அதோட நான் ஒரிஜினல் தான் எடுத்துகிட்டு போனேன். போகிறப்போ ஜெராக்ஸ் காப்பி கூட அக்செப்ட் பண்ணிக்கலாம். இருந்தாலும் அது பண்ணிக்கிறாங்களா இல்லையாங்கிறது நான் ட்ரை பண்ணல. நான் ஒரிஜினல் தான் காமிச்சேன் 2 தடவை போகும்போதுமே. ஸோ பெஸ்ட்டு இதுக்கும் ஒரிஜினல் வச்சுக்கோங்க. அடுத்து நம்ம புக் பண்ணுற டிக்கெட்டை கேன்சல் பண்ணிக்கலாம். அந்த டிரான்சாக்ஷன் ஹிஸ்ட்ரின்னு சொன்னேன் இல்லையா, அதன் மூலமாக போய் எந்த தரிசன டிக்கெட்டுங்கிறத சூஸ் பண்ணி ஈஸியாக கேன்சல் பண்ணிக்கலாம். அது எப்படி பண்ணணுங்கிறத சொல்கிறேன். இன்கேஸ் நம்ம ஹாலில் போக முடியல அப்படின்னா
கேன்சல் பண்ணிவிடுங்க. இன்னொருத்தவங்க யூஸ் பண்ணிப்பாங்க அந்த டிக்கெட்டை. அப்படி கேன்சல் பண்ணுறப்ப பார்ஷியல் கேன்சலேஷன் நாட் அலோடுன்னு போட்டிருக்காங்க. அதாவது மேக்ஸிமம் ஒரு மொபைல் நம்பர் லாகின்லேருந்து 5 டிக்கெட் நம்ம புக் பண்ணிக்கலாம். 4 பேர் மட்டும்தான் நாங்கள் போகிறோம், ஒருத்தர் வரல, அவங்க டிக்கெட்டை மட்டும் கேன்சல் பண்ணலாமான்னா அப்படி பண்ண முடியாது. பண்ண 5 பேருக்கு மட்டும் நம்ம பண்ணுற மாதிரி இருக்கும். ஸோ பார்ஷியல் கேன்சலேஷன் நாட் அலோட். அடுத்து நம்ம புக் பண்ணிட்டதுக்கப்புறம் எஸ்எம்எஸ் இமெயிலாம் அனுப்புவாங்க. ரிமைண்டர் கன்ஃபர்மேஷன் நம்ம பண்ணணும். ஆக்சுவலாக இந்த டிக்கெட்டுக்கு கன்ஃபர்மேஷன் ஒன்று கிடையாது. இப்போ நம்ம டிடிடிலலாம் புக் பண்ணால் நம்ம அப்படியே போயிடுவோம். பட் இங்கே ஒரு சில தரிசனத்துக்கு நம்ம வர்றோங்கிறத கன்ஃபார்ம் பண்ணணும். இந்த டிக்கெட்டுக்கு 24 hours போட்டிருக்காங்க. இன்னொரு டிக்கெட் இருக்குது, அதுக்கு ஒரு ½ hour முன்னாடி நம்ம கன்ஃபார்ம் பண்ணணும். அப்போ தான் அது வேலிடாக இருக்கும். பட் நான் கன்ஃபர்மேஷன்லாம் எதுவும் கொடுக்கல, ஜஸ்ட்டு புக் பண்ணிவிட்டு அப்படியே தான் போனேன். நம்ம புக் பண்ணி முடித்தோடனே இமெயில் வந்துடும், எஸ்எம்எஸ் வந்துடும். டிவோட்டிஸ் கேன் கேன்சல் தி சுகம் தர்ஷன் 24 hours பிஃபோர் அப்படின்னு போட்டிருக்காங்க. அடுத்து ட்ரெஸ் கோட் கொடுத்துருக்குறாங்க. வேஷ்டி மஸ்ட், குர்த்தா பைஜாமா போட்டுக்கலாம் ஜென்ஸாக இருந்தால். பட் இப்போ தான் ஸ்டார்ட் பண்ணியிருக்கிறாங்கங்கிறதுனால என்னமோ ட்ரெஸ் கோட் இப்போதைக்கு அவங்க செக் பண்ணலை. இருந்தாலும் நீங்கள் தர்ஷனத்துக்கு போகிறப்போ வேஷ்டிலே போங்க ஜென்ஸாக இருந்தால். லேடிஸாக இருந்தால் சாரீ, சுடிதார் போட்டிருந்தா துப்பட்டா. ட்ரெஸ் கோட் கொடுத்துருந்ததுனால நான் சுடிதார் துப்பட்டாவோட தான் போனேன், அலோவ் பண்ணாங்க. அடுத்து டிவோட்டிஸ் வில் பி ஏபிள் டு ஹாவ் சுகம் தர்ஷன் ஆஃப் லார்ட் மரியாத புருஷோத்தம் ஸ்ரீராம் ஃப்ரம் நியர் தி சாங்டம் சாங்டோரியம் கர்ப்பகிரகம்னு போட்டிருக்காங்க. அதாவது பெரிய ஹால் மாதிரி இருக்கும் கர்ப்பகிரகம். நம்ம ஊர்லலாம் சின்னதாக குறுகிய இடத்துல தான் மூலவர் கொஞ்சம் எட்டி இருப்பார். இது பெரிய கர்ப்பகிரகம். பெருமாள் ராமர் அந்த பக்கம் இருப்பார். டைரக்ட் தர்ஷனம் போகிறவங்கலாம் லெஃப்ட் சைட் போவாங்க 4-5 லைனில். அதில் லேடிஸாக போகிறவங்க ரைட் சைட் போவாங்க. அதுக்கு அடுத்த லைன் தான் இந்த விஐபி லைன். அதில் நம்ம ஒரு 2 அடி 8 நின்று பார்க்கலாம். டைரக்ட் தர்ஷனத்துக்கும் இந்த ஆன்லைனில் புக் பண்ணிட்டு போகிற தர்ஷனத்துக்கும் ஒரு 2 ஸ்டெப் எக்ஸ்ட்ராவாக நின்று எட்டி பார்க்கலாம். நின்று பொறுமையாலாம் கும்பிட்றதுக்கு அலோவ் பண்ணுறதுக்கு கிடையாது. அப்படியே நம்ம பார்த்துட்டு வந்துடணும். இன்கேஸ் ஃப்ரீயாக இருந்தது அப்படின்னா மறுபடியும் நான் க்யூவில் ஜாயின் பண்ணி பார்த்தேன். அந்த மாதிரி நாள் 5 தடவை பார்த்தேன். பட் நீங்கள் போகிறப்ப அலோவ் பண்ணால் அப்படி பாருங்கள். ஜென்ரலாக ஒரு தடவை பொறுமையாக சிங்கிள் லைனில் தான் அலோவ் பண்ணுவாங்க. அதனால் யாரும் நம்மளை தொடக்கூட மாட்டாங்க. பொறுமையாக போய் போகும்போதே மூலவர் ராமர் நல்லா தெரிவார். அங்கேருந்து க்யூவில் ஜாயின் பண்ணுறப்பே பார்த்தீங்கன்னா ரொம்ப அழகாக பெருசாக தெரிவார் நமக்கு. அதனால் தூரமாகவே இருந்து நமக்கு கிளியராக பார்க்க முடியும். டைரக்ட் தர்ஷனத்துக்கும் இந்த ஆன்லைன் தர்ஷனத்துக்கும் என்ன வித்தியாசம் அப்படின்னா, டைரக்ட் தர்ஷனம்னா இன்ஸ்டண்ட்டாக நீங்கள் போய் ஜாயின் பண்ணிவிட்டு போகலாம். கொஞ்சம் கூட்டம் அதிகமாக இருக்குது அப்படின்னா தள்ளுமுள்ளோட போகிற மாதிரி இருக்குது. இருந்தாலும் எங்கேயும் ரொம்ப நேரம்லாம் பிளாக் பண்ணல. இப்போ இருக்கிற சுச்சுவேஷன் படி தரிசனம் டைரக்ட் தரிசனம் ½ hourலேருந்து 1 hour தான் ஆகுது சுவாமி தரிசனம் பார்க்குறதுக்கு. டைரெக்டாக புக்கிங் எதுவும் பண்ணாமல் போகிறவங்களுக்கு. ஆன்லைனில் புக் பண்ணிட்டு போனால் தனி வழி, விஐபி வழி, சீக்கிரமாக போய் நம்ம சுவாமி தரிசனம் பார்த்து வந்துடலாம். இதுதான் மெயின் டிஃப்ரென்ஸ் ரெண்டுக்குமே. ஸோ அப்போ நம்ம டேட் சூஸ் பண்ணுவோம் புக்கிங் பண்ணுறதுக்கு. புக்கிங் என்றைக்கு ஓப்பன் ஆகும் அப்படின்னா, இன்றைக்கி இப்போ March 6 அப்படின்னா 8 உண்டானது தான் ஓப்பன் ஆகும். அதாவது நாளை மறுநாளுக்கு உண்டானது மட்டும்தான் ஓப்பன் ஆகும். அந்தளவுக்கு தான் அட்வான்ஸ்டாக புக் பண்ணிக்க முடியும். இப்போ 9 உண்டான டிக்கெட் புக் பண்ணணும் அப்படின்னா இந்த டிக்கெட் எல்லாமே எப்போ ஓப்பன் பண்ணுறாங்கன்னா நைட்டு 12 மணிக்கு பண்ணுறாங்க. ஸோ இப்போ 9 டிக்கெட் உங்களுக்கு வேணும் அப்படின்னா இன்றைக்கி நைட்டு 12 மணிக்கு பண்ணிக்கணும். நைட்டு 12 மணிக்கு பண்ணிக்கிட்டிங்கன்னா நமக்கு பிடிச்ச ஸ்லாட்டில் ஈஸியாக புக் பண்ணிக்கலாம். இப்போ கூட ஸ்லாட் அவைலபிளாக தான் இருக்குது. 6 மணி கொஞ்சம் லேட் ஆகிடுச்சு அப்படின்னா ஃபுல் ஆகிடுது. நைட்டு பண்ணுறதுல என்ன அட்வான்டேஜ் அப்படின்னா, 12 மணிக்கெலாம் ஒரு தடவை செக் பண்ணி பார்த்திங்கன்னா யாராவது கேன்சல் பண்ணுறது அப்லோட் பண்ணியிருப்பாங்க, அப்டேட் பண்ணியிருப்பாங்க. அது நம்ம காமிக்கும். நான் இப்போ 12 மணிக்கு செக் பண்ணேன். அப்போ பார்த்தீங்கன்னா 6 தேதி, 7 தேதி, 8 தேதி 3 நாளுக்குமே அவைலபிளாக இருந்தது. இப்போது மணி காலையில் நான் பண்ணுறேன். ஸோ 8 தேதிக்கு மட்டும்தான் அவைலபிளாக இருக்குது. ஜென்ரலாக நாளை மறுநாளுக்கு உண்டாது தான் அப்டேட் பண்ணுறாங்க. அவைலபிலிட்டி பச்சை கலரில் காமிக்குது. 9 தேதிக்கு உண்டானது இன்றைக்கி நைட் பார்க்கணும். 10 தேதிக்கு உண்டானது நாளைக்கு நைட் 12 மணிக்கு பார்க்கணும். அந்த மாதிரி நைட்டு தான் புக்கிங் ஓப்பன் பண்ணுறாங்க. ஓரளவுக்கு காலையில் ஒரு 6-7 மணிக்குள்ளே புக்கிங் பண்ணுறது பெஸ்ட் ஆப்ஷன். ஸோ டேட் சூஸ் பண்ணிக்கோங்க. ஸ்லாட்டு 6 ஸ்லாட் இருக்குது. ஒரு ஸ்லாட்டுக்கு 150 கோட்டா ஓப்பன் பண்ணுறாங்க. ஸோ ஒரு நாளைக்கு மொத்தம் ஆன்லைன் புக்கிங்னு சொல்லிட்டு 900 பேரை அலோவ் பண்ணுறாங்க. ஸோ ஸ்லாட் பார்த்துக்கோங்க. பொது தரிசனம் அப்படிங்கிறது ராமர் கோயிலில் 7 மணிக்கு தான் ஸ்டார்ட் ஆகுது. அதுக்கு முன்னாடி தரிசனமே இல்லைன்னா அதுக்கு முன்னாடி ஒரு டிக்கெட் இருக்குது தரிசனத்தில். அந்த டிக்கெட்டை பற்றி நான் தனியாக ஷேர் பண்ணுறேன். பட் பொது தரிசனங்கிறது 7 மணிக்கு தான் ஸ்டார்ட் பண்ணுறாங்க. 2 ஹவருக்கு ஒரு ஸ்லாட் இருக்குது பாருங்கள். 7 to 9 இப்போ கம்மியாக இருக்குது.
ஜென்ரலாக 6 ஸ்லாட் ஓப்பன் பண்ணுவாங்க. ஒன்று ஃபுல் ஆகிட்டதுனால இப்போ உங்களுக்கு 5 தான் ஷோ ஆகுது. 7 to 9 இருக்குது, 9 to 11 இருக்கும். ஸோ அந்த மாதிரி ஸ்லாட் இருக்கும், நீங்கள் செக் பண்ணிக்கோங்க. இப்போ 5 தான் இருக்குது, பட் 6 ஸ்லாட் உண்டு. ஒரு ஸ்லாட் ஃபுல் ஆகிட்டதுனால இப்போ அது காமிக்க மாட்டேங்குது. அதனால தான் கொஞ்சம் நம்ம சீக்கிரமாக புக் பண்ணிக்கணும். குறிப்பாக நீங்கள் நைட்டு 12 மணிக்கு ஓப்பன் ஆகிறப்பெல்லாம் ட்ரை பண்ணிங்கன்னா உங்களுக்கு அவைலபிலிட்டி காமிக்கும். ஒரு ஸ்லாட்டுக்கு 150 டிக்கெட் ஓப்பன் பண்ணுறாங்க. இப்போதைக்கு இருக்கிற ஸ்லாட்டில் நான் சும்மா ட்ரை பண்ணுறேன். இந்த நம்பர் ஆஃப் டிவோட்டிஸ்ன்னு இருக்குது பார்த்தீங்களா, அது எதுவுமே உங்களுக்கு ஒர்க் ஆகாது. எது கிளிக் பண்ணால் கூட அப்படியே பிளாங்காக தான் இருக்கும். அங்கே நம்ம எதுவுமே ஃபில் பண்ண வேண்டாம். கீழே இருக்குது பாருங்கள், நம்ம போகிறதுல எவ்வளோ மேல் ஆம்பளைங்க எத்தனை பேர்னு சொல்லிட்டு புக் பண்ணிக்கணும், லேடிஸ் எத்தனை பேர்னு சொல்லிட்டு புக் பண்ணிக்கணும். நான் ஜஸ்ட்டு ஒன்று கொடுக்குறேன். குழந்தைங்க எவ்வளோ பேருங்கிறத மென்ஷன் பண்ணிக்கணும். அடுத்தது இங்கே கொடுத்துருக்காங்க பாருங்கள், டிவோட்டி டீட்டெயில்ஸ் அண்ட் அட்ரஸ் சேம் ஆஸ் மை ப்ரொஃபைல். நீங்கள் மை ப்ரொஃபைலில் போய் உங்களோட டீட்டெயில்ஸ் எல்லாம் கொடுத்துட்டீங்க அப்படின்னா, ஆனால் அதுக்கு பேன் கார்டு கொடுத்து மட்டும்தான் ரெஜிஸ்ட்ரேஷன் பண்ண முடியும். ஜஸ்ட்டு இதை கிளிக் பண்ணால் போதும், நம்மளோட டீட்டெயில்ஸ் எல்லாம் வந்துடும். இல்லை அப்படின்னா கூட ஒன்றும் ப்ராப்ளம் இல்லை. மொபைல் நம்பர்லேருந்து லாகின் செய்து கூட இந்த டீட்டெயில்ஸ் எல்லாம் நம்ம கையில் டைப் பண்ணி ஃபில் பண்ண போகிறோம். அவ்வளோதான். நேம் இருக்குது, செலக்ட் பண்ணிக்கோங்க. ஏஜ் செலக்ட் பண்ணிக்கோங்க. ஃபீமேல் சூஸ் பண்ணிக்கோங்க. ஐடி ப்ரூஃப் ஆப்ஷன் என்னவோ சூஸ் பண்ணிக்கோங்க. ஐடி ப்ரூஃப் கொடுங்க. அடுத்து பாருங்கள், வீல் சேர்னு ஒன்று ஆப்ஷன் இருக்குது. நீங்கள் ஆன்லைனில் புக் பண்ணிட்டீங்கன்னா உங்களுக்கு வீல் சேர் ஷியோர் அந்த டைமில் அவைலபிளாக இருக்கும். வீல் சேர் எப்படிங்கிறது, மெயின் என்ட்ரன்ஸ்லேருந்து நம்மளை ராமரை பார்த்துட்டு மறுபடியும் அந்த இடத்து வரைக்கும் கொண்டு வந்துடுவாங்க. அது ஆல்மோஸ்ட் ஒரு 1 கிலோமீட்டர் கிட்ட இருக்கும் மெயின் என்ட்ரன்ஸ்லேருந்து மூலவரை பார்க்குறதுக்கு. ஸோ முடியாதவங்க 4 ஆப்ஷன் கொடுத்துருப்பாங்க, யார் யார் இந்த வீல் சேர் அசஸ் பண்ணிக்கலாம் அப்படிங்கிறது. 75 வயசுக்கு மேலே இருக்கிறவங்க, அடுத்து ஏதாவது ஹெல்த் இஷ்யூ இருக்கிறவங்க, லைக் முட்டி வலி, உங்களால் நடக்க முடியாது அப்படின்னா அந்த மாதிரி இருக்கிறவங்களும் அப்லோட் பண்ணிக்கலாம். ஃபிசிக்கலி ஹேண்டிகேப்டாக இருக்கிறவங்களும் அப்லோட் பண்ணிக்கலாம், புக் பண்ணிக்கலாம். ஸோ 3 ஆப்ஷன் இருக்கும் இந்த வீல் சேர் அசிஸ்டண்ட்டுக்கு. இதுலேயே இன்னொன்று என்ன அப்படின்னா, கீழே அசிஸ்டண்ட்டுன்னு ஒன்று கொடுத்துருப்பாங்க. வீல் சேர் ஃப்ரீ தான் ஆக்சுவலாக, அதுக்கு எதுவும் பேமெண்ட் கிடையாது. நம்மளே தள்ளிட்டு போனால், இப்போ நான் உட்காந்துருக்கேன், என் ஃபேமிலியில் ஒருத்தவங்க தள்ளிட்டு போடுறாங்க அப்படின்னா வீல் சேர் ஃப்ரீ, அவங்களையும் அலோவ் பண்ணுவாங்க. கீழே அசிஸ்டன்ஸ்னு கொடுத்துருக்காங்க. அது என்ன அப்படின்னா, அங்கே இருக்கிற ஆள் நம்மளை தள்ளிட்டு போகணும் அப்படின்னா 300 ரூபா ஆக்சுவலாக கேட்குறாங்க நேரில். பட் இங்கே என்ன சொல்கிறாங்க, ஆன்லைன்லனா நீங்கள் ஏதாச்சும் கொடுக்குறத கொடுங்க அப்படின்னு தான் சொல்கிறாங்க. பட் நேரில் ஒருத்தருக்கு 300 ரூபா சார்ஜ் பண்ணுறாங்க. இது ஆன்லைனில் தான் புக் பண்ணிட்டு போகணுமான்லாம் கிடையாது. அந்த இடத்துல போய் நீங்கள் இன்ஸ்டண்ட்டாக கூட புக் பண்ணிக்கலாம். என்ன அப்படின்னா, அங்கே வேறு யாராச்சும் வெயிட் பண்ணிட்டு இருக்காங்கன்னா ஃபஸ்ட்டு கம் ஃபஸ்ட்டு பேசிஸில் தான் அழைச்சிட்டு போவாங்க. அதாவது ஒருத்தவங்க வெயிட் பண்ணிட்டு இருக்காங்கன்னா அவங்கள அழைச்சிட்டு போயிட்டு வந்ததுக்கப்புறம் தான் நம்மளை அழைச்சிட்டு போவாங்க. ஒரு 4-5 வீல் சேர் போல் இருக்காங்க, ஆளுங்களும் இருக்காங்க. ஸோ நம்மளே வீல் சேரை தள்ளிட்டு போகிறோம் அப்படின்னா அது ஃப்ரீ தான். அங்கே இருக்கிற ஹெல்ப்பர்ஸை நம்ம அசிஸ்டன்ஸுக்கு கூப்பிட்டுக்கிறோம் அப்படின்னா நேரில் அவங்க 300 ரூபா கேட்குறாங்க. ஸோ நீங்கள் வீல் சேர் தேவையாங்கிறத சூஸ் பண்ணினதுக்கப்புறம் இந்த மாதிரி எதுக்காக நமக்கு வீல் சேர் தேவைப்படுது அப்படிங்கிறத நம்ம மென்ஷன் பண்ணிவிட்டு அந்த ஃபோட்டோ அப்லோட் பண்ண சொல்லி கேட்குறாங்க. அதாவது இப்போ நீங்கள் 75 வயசுக்கு மேலே இருக்கிறீங்கன்னா உங்களோட ஆதாரோட ஃபோட்டோ அப்லோட் பண்ணணும். ஸோ நீங்கள் ரீசைஸ் பண்ணி வச்சுக்கோங்க. 1 MBக்கு கீழே. ஹேண்டிகேப்டாக இருக்கீங்கன்னா ஏதாவது சர்டிஃபிகேட் இருந்தால் கூட நீங்கள் அப்லோட் பண்ணி வச்சுக்கோங்க. அடுத்து சிவியர் மெடிக்கல் கண்டிஷன் ஏதாவது இருந்தால் உங்களோட டிஸ்சார்ஜ் சம்மரியோ இல்லைனா மெடிக்கல் சர்டிஃபிகேட்டோ ஏதாவது இருந்தால் அதை 1 MBக்கு கீழே இருக்கிற மாதிரி பிடிஎஃபாக இருந்தால் கூட நம்ம 1 MBக்கு கீழே ரீசைஸ் பண்ணிக்கலாம். அது எப்படி பண்ணணுங்கிறது ஆல்ரெடி வீடியோ ஷேர் பண்ணிக்க, அந்த மாதிரி நீங்கள் சேவ் பண்ணி வச்சுக்கோங்க. வீல் சேர் ஆன்லைன் புக்கிங் உண்டானது இது. ஸோ அந்த அசிஸ்டன்ஸ் அப்படிங்கிறது அங்கே நமக்கு வர்ற அந்த ஹெல்ப்பருக்கு தான் அசிஸ்டன்ஸ்னு போட்டிருக்காங்க. நம்மளே நம்ம போகணுன்னா நம்ம போகலாம் அப்படியே. ஸோ கண்ட்ரி இந்தியா தான் இருக்குது. அடுத்து ஸ்டேட் சூஸ் பண்ணிக்கோங்க, டிஸ்ட்ரிக்ட் சூஸ் பண்ணிக்கோங்க, இமெயில் ஐடி மொபைல் நம்பர் இருக்கும் அதுவும் டைப் பண்ணிக்கோங்க. இந்த ஸ்டேஜில் தான் சொன்னேன் ஃபோட்டோ கேப்சர்னு இருக்குது பாருங்கள், அதை கிளிக் பண்ணிங்கன்னா ஃப்ரண்ட் கேமரா ஓப்பன் ஆகும். அதில் ஃப்ரண்ட் கேமராக்கு ஒரு சிம்பிள் இருக்கும், கேமரா ஓப்பன் ஆகும், அதில் ஃப்ரண்ட் கேமராக்கு ஒரு சிம்பிள் இருக்கும். அதை கிளிக் பண்ணால் ஃப்ரண்ட் கேமரா ஓப்பன் ஆகிடும். இன்ஸ்டண்ட்டாக நீங்கள் கேப்சர்னு இருக்கும், அதை கிளிக் பண்ணி ப்ரொசீட்னு கொடுத்தீங்கன்னா 1 MBக்கு கீழே அதுவே அப்லோட் ஆகிடும். அதுவே நீங்கள் பெட்டர் ஆப்ஷன் நீங்கள் சூஸ் பண்ணிக்கோங்க. தப்பாக ஃபோட்டோ பிடிச்சிட்டிங்க அப்படின்னா ரீகேப்சர்னு இருக்குது பாருங்கள், அதை கிளிக் பண்ணால் மறுபடியும் இன்னொரு தடவை நம்ம ஃபோட்டோ எடுத்துக்கலாம். நமக்கு எந்த அளவுக்கு திருப்தியாக இருக்கோ அந்த அளவுக்கு. ஒன்ஸ் நீங்கள் ஃபோட்டோ எடுத்தது செட் ஆகிடுச்சு அப்படின்னா ப்ரொசீட் கொடுத்தீங்கன்னா ப்ரொசீட் பண்ணிவிடும். நெக்ஸ்ட் பேஜில் நம்ம கொடுத்த டீட்டெயில்ஸ் எல்லாம் இருக்கும், அங்கே செக் பண்ணிக்கோங்க. ஏதாச்சும் உங்களுக்கு மாற்றணும்ன்றதா பேக்குன்னு ஒரு ஆப்ஷன் இருக்குது பாருங்கள், அதை போய் நம்ம மாற்றிக்கலாம்.
அவள் தான் இப்போ என்னோடய டிக்கெட் கன்ஃபார்ம்டாக புக்ட் ஆகிடுச்சு. உங்களுக்கு பிடிச்ச ஸ்லாட்லாம் வேணும் அப்படின்னா நீங்கள் 6 மணிக்கு முன்னாடி குறிப்பாக நைட்டு 12 மணி போல் ட்ரை பண்ணிங்கன்னா உங்களுக்கு அவைலபிலிட்டி காமிக்கும். ஒரு ஸ்லாட்டுக்கு 150 கோட்டா. ஸோ ஒரு நாளைக்கு மொத்தம் 900 கோட்டா. இப்போ நான் இப்போ காலையில் பண்ணுறேன் பாருங்கள், ஒரு ஸ்லாட் இல்லை. அதனால் நீங்கள் கொஞ்சம் சீக்கிரமாகவே பண்ணிக்கோங்க. இன்னொரு சேவாக இருக்குது, அதுக்கெல்லாம் பண்ணணும் அப்படின்னா 11:55க்கு நம்ம ரெடியாக இருக்கணும். நைட்டு 12 மணிக்கு ஓப்பன் ஆனோடனே அது 1 மினிட்லேயே தீந்துடும். ஏன்னா ஒரு சேவாக்கு 20 கோட்டா தான் அதெல்லாம் ஓப்பன் பண்ணுறாங்க. அதை பற்றி தனி வீடியோ ஷேர் பண்ணுறேன். ஒன்ஸ் நம்ம டிக்கெட் புக் பண்ணிவிட்டு டவுன்லோட் எப்படி பண்ணுறது அப்படின்னா, ஜஸ்ட்டு பேக் வந்துட்டு மெயின் பேஜில் போய் ட்ரான்சாக்ஷன் ஹிஸ்ட்ரி இருக்கும், அதை கிளிக் பண்ணிக்கோங்க. இதில் சுகம் தர்ஷன் தான் நம்ம புக் பண்ணியிருக்கோம் இல்லையா, ஸோ அதை நம்ம சூஸ் பண்ணிக்கணும். இங்கே நீங்கள் டிக்கெட் டவுன்லோட் பண்ணணும்னா டவுன்லோட் மாதிரி ஆப்ஷன் கொடுத்துருக்காங்க பாருங்கள், அதை கிளிக் பண்ணிங்கன்னா டவுன்லோட் பண்ணிக்கலாம். பிரிண்ட் அவுட் எடுக்கிறப்ப கூட ஆக்சுவலாக அது 2 பேஜில் இருக்கும், ரூல்ஸ் அண்ட் ரெகுலேஷன்ஸ்லாம். அதெல்லாம் தேவை கிடையாது. நம்ம ஃபோட்டோவோட ஒரு ஃப்ரண்ட் பேஜ் ஒன்று இருக்கும், அது மட்டும் நீங்கள் பிரிண்ட் அவுட் எடுத்துக்கோங்க. ஆக்சுவலாக இது நாளை மறுநாள் தான் புக் பண்ணிக்க முடியுங்கிறதுனால நீங்கள் ட்ரெயின்லலாம் போகிறீங்கன்னா போகிற அன்றைக்கி கூட பண்ணிக்கலாம். அங்கே 2 இடத்துல நான் பிரிண்ட் அவுட் ஷாப் பார்த்தேன். 10 ரூபா கேட்குறாங்க பிளாக் அண்ட் ஒயிட் பிரிண்ட் அவுட்டுக்கு. நம்ம ஊர்லேயே பண்ணிட்டு போகிறோம். நீங்கள் ஃப்ளைட்லலாம் போகிறீங்க அப்படின்னா இங்கே பண்ணிட்டு போயிடுங்க. ஏன்னா மினிமம் காஸ்ட்லேயே நம்ம பிரிண்ட் அவுட் எடுத்துக்கலாம். அங்கே 10 ரூபா ஒரு பிளாக் அண்ட் ஒயிட் பிரிண்ட் அவுட்டுக்கு கேட்குறாங்க. அதுவும் மினிமம் ஷாப் தான் இருக்குது அவைலபிளாக. அதே மாதிரி உங்களுக்கு வேண்டாம் போக முடியாத சுச்சுவேஷனில் உங்களோட டிக்கெட்டை கேன்சல் பண்ணிவிடுங்க. வேறு யாராச்சும் அந்த டிக்கெட்டை யூஸ் பண்ணிப்பாங்க. கேன்சல் கொடுத்தீங்கன்னா டூ யூ வாண்ட் டு கேன்சல் அப்படின்னு சொல்லிட்டு கேட்கும். கன்ஃபார்ம் கொடுத்தீங்கன்னா கேன்சல் ஆகிடும். அவ்வளோதான், கேன்சல்டு சக்ஸஸ்ஃபுல்லி. ஏன்னா இன்னொருத்தர் யாராச்சும் போகிறவங்க யூஸ் பண்ணிப்பாங்க. எஸ்எம்எஸ் வந்துருச்சு பாருங்கள் எனக்கு உடனே, இப்போவே இமெயிலும் வந்திருக்கும். அவ்வளோதான், எனக்கு கேன்சல் ஆகிடுச்சு. இப்போது இந்த மாதிரி உங்களுக்கு எஸ்எம்எஸில் வந்துடும். கேன்சல்டுனா கேன்சல் வந்துடும். புக் பண்ணியிருந்தீங்கன்னா இமெயில் அனுப்பிச்சிருப்பாங்க புக்கிங்க்கு. இது வந்து புக்கிங் உண்டான இமெயில். அதே மாதிரி கேன்சல் பண்ணதுக்கும் இமெயில் அனுப்புகிறாங்க. ஸோ இதில் பாருங்கள் கேன்சல்டுன்னு சொல்லிட்டு இருக்குது. புக்கிங் வித் ஐடி இஸ் கேன்சல்டுன்னு இருக்குது. அது மாதிரி நம்ம தேவையில்லைன்னா கேன்சல் பண்ணிடுறது பெஸ்ட்டு. இன்னொருத்தவங்க போய்ப்பாங்க. இப்போ பாருங்கள் 7ஆம் தேதிக்கு அவைலபிளாக காமிக்குது. யாரோ கேன்சல் பண்ணியிருக்கிறாங்க, அதனால தான் உங்களுக்கு 7ஆம் தேதிக்கு அவைலபிளாக காமிச்சது. ஸ்லாட்டும் இருக்குது. அந்த மாதிரி யாராவது கேன்சல் பண்ணால் இந்த மாதிரி டக்குன்னு காமிக்குது, அப்டேட் பண்ணிவிடுது. இன்னொருத்தவங்க அதை யூஸ் பண்ணிக்கலாம். அதனால் தேவையில்லை அப்படின்னா இமீடியட்டாக கேன்சல் பண்ணிவிடுங்க. உங்களால் போக முடியாது அப்படின்னா. பட் 24 ஹவர்ஸ்க்குள்ளார கேன்சல் பண்ணணும் அப்படின்னு போட்டிருக்காங்க. அந்த பாயிண்ட்டும் பார்த்துக்கோங்க. இந்த சுகம் தர்ஷன்கிறது அயோத்தியா ராமர் கோயிலில் ஃப்ரீயாக தான் புக்கிங் கொடுக்குறாங்க. இதே மாதிரி காசியிலையும் இந்த சுகம் தர்ஷன் இருக்குது. பட் அதுக்கு 300 ரூபாய் சார்ஜ் பண்ணுறாங்க. அதுக்கு வேறு ஆப்ஷன் இருக்குது. பட் அதை பற்றி நான் டீட்டெயில்ஸ் ஷேர் பண்ணுறேன். ஏன்னா காசிக்கும் நம்ம நிறைய பேர் போகிறோம். ஆன்லைன்லேயே புக் பண்ணிவிட்டு போகலாம். அந்த டீட்டெயில்ஸும் ஷேர் பண்ணுறேன், போகிறவங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்கும். பட் அயோத்தியா ராமர் கோயிலில் சுகம் தர்ஷன் இப்போதைக்கு ஃப்ரீ தான். புக்கிங்கு பேமெண்ட் எதுவுமே கிடையாது. இது சுகம் தர்ஷன். சுகம் தர்ஷனுங்கிறது ஒன்ஸ் நீங்கள் புக் பண்ணிவிட்டு பிரிண்ட் அவுட் எடுத்துட்டீங்க, ஒரிஜினல் எடுத்துட்டீங்க, நேரில் போகிறீங்க, என்ட்ரன்ஸில் எப்படி நம்ம போகணும் அப்படிங்கிறதெல்லாம் நான் தனியாக வீடியோவாக ஷேர் பண்ணுறேன் சீக்கிரமாக. பேக் செக்கிங்கெல்லாம் முடிச்சதுக்கப்புறம் செப்பல் ஸ்டாண்டில் செப்பல் விட்டுறணும். ஒரு கீ செயின் கொடுப்பாங்க. அடுத்து கவுண்டர் இருக்கும், அங்கே நம்ம மொபைலு பேக்கெல்லாம் கொடுத்துடணும். சின்ன பேக் மெடிசன்ஸ் தண்ணி பாட்டிலெலாம் நம்ம எடுத்துகிட்டு போகலாம். கொஞ்சம் பெரிய பேக்காக இருந்தால் கூட அலோவ் பண்ண மாட்டேங்கிறாங்க, போய் கொடுத்துட்டு வர சொல்லிடுறாங்க. தரிசனம் டைரெக்டாக இப்போதைக்கு போய் பார்க்குறது 1/2 மணி நேரத்துலேருந்து 1 மணி நேரம் தான் ஆகுது. டைரக்ட் தரிசனம். ஆன்லைன்லலாம் புக் பண்ணிட்டு போகிறீங்கன்னா போயிட்டே நீங்கள் வந்துடலாம். அதனால் பெரிய பேக்கெல்லாம் அலோவ் பண்ண மாட்டேங்கிறாங்க. ஸோ ஒன்ஸ் நீங்கள் அந்த பேக்கு கொடுக்குற இடத்துலேருந்தே நேராக போனீங்கன்னா தரிசனத்துக்கு போகிற வழி எங்கன்னு கேட்டிங்கன்னா சொல்லுவாங்க. அங்கே இருக்கிற போலீஸ்ட்டை நீங்கள் எப்படி போகணுன்னு கேட்குறப்போ சுகம் தர்ஷன் சொல்லிட்டு கேளுங்க. ஏன்னா நான் ஃபஸ்ட்டு கேட்குறப்போ ஆன்லைன் டைரக்ட் தரிசனம்லாம் ஒன்று தான், தனித்தனியெல்லாம் எந்த ப்ரிவிலேஜும் கிடையாதுன்னு தான் சொன்னாங்க. பட் அப்படி கிடையாது, ஏதோ ஒரு ஸ்பெஷல் இருக்குங்கிறனால தான் ஆன்லைனில் கொடுத்துருக்குறாங்க. அதனால் நான் அடுத்தடுத்து கேட்டுட்டு தான் போனேன். இந்த டைரக்ட் தர்ஷனம் லக்கேஜ் எல்லாம் கொடுத்துட்டு போவோம் இல்லையா, அந்த இடத்துல ஒரு 2 மினிட்ஸ் நடந்தோடனேயே டைரக்ட் தர்ஷனம் இன்கேஸ் கும்பலாக இருந்தால் நிறுத்தி அனுப்புகிறாங்க. அங்கே கூட நாங்கள் இருக்கிற போலீஸ்கிட்ட என்னோடது சுகம் தர்ஷன் அப்படின்னு சொன்னோன்னா அவ்வளோ க்ரௌடில் கூட என்னை விட்டுட்டாங்க. இன்கேஸ் அங்கே இருக்கிறவங்களுக்கு சுகம் தர்ஷன்னா என்னன்னு ஒரு சிலர் தெரியல அப்படின்னா கூட வீல் சேர் தரிசனம் எங்கே போகணும்னு சொல்லிட்டு கேளுங்க. ஸோ அந்த வீல் சேர் தரிசனம் ஒரு குறிப்பிட்ட தூரம் வரைக்கும் அப்படியே நம்ம போகலாம். ஒரு இடத்துல நம்மளை என்ன ஏதுன்னு சொல்லிட்டு கேட்பாங்க. அங்கே நீங்கள் இந்த சுகம் தர்ஷனோட டிக்கெட்டை காமிங்க, விட்டுருவாங்க. ஆக்சுவலாக அங்கே இருக்கிற ஒரு சில ஸ்டாஃபே ஆளுங்களெல்லாம் கூட்டிகிட்டு வராங்க, ஸ்ட்ரிக்டாக விட மாட்டேன்ட்டாங்க. நான் சுகம் தர்ஷன் டிக்கெட் வச்சு சுகம் தர்ஷன் பாஸ் அப்படிங்கிறாங்க அவங்க அந்த டிக்கெட்டை.
என்னை மட்டும் அலோவ் பண்ணாங்க. ஈவன் அந்த டைரக்ட் தர்ஷனம் போகிறவங்க கும்பலாக இருந்தப்போ கூட இந்த டிக்கெட்டை காமிச்சோன்னே டைரெக்டாக நீ போ அப்படின்னு சொல்லிட்டாங்க. மெயின் ஏரியாவில் இருக்கிற போலீஸ்க்கு சுகம் தர்ஷன்னா என்னன்னு ஒரு சில பேருக்கு தெரியல. அதனால் நீங்கள் லக்கேஜ் எல்லாம் கொடுத்துட்டு யார்ட்டையும் கேட்காம நேராக போயிடுங்க. போகிறப்போ அங்கே இருக்கிற போலீஸ்கிட்ட கேட்டால் அவங்களுக்கு நல்லா தெரியுது சுகம் தர்ஷன்னா என்ன அப்படின்னு சொல்லிட்டு. சுகம் தர்ஷன்னா ஆன்லைன் புக்கிங்க்கு தான் சுகம் தர்ஷன். அயோத்தியாவில் இந்த சுகம் தர்ஷன் ஃப்ரீ தான். ஸோ நம்மளோட டிக்கெட்டை ஜஸ்ட்டு ஸ்கேன் பண்ண மாட்டேங்கிறாங்க, கண்ணில் பார்க்குறாங்க அந்த டிக்கெட்டை. அந்த டிக்கெட்டில் இருக்கிற ஃபோட்டோ நம்மள் தான் அப்படிங்கிறதான் நாம தானா அப்படிங்கிறதும் பார்க்குறாங்க. ஸ்லாட் பார்க்குறாங்க. ஸ்லாட் நான் இப்போ காலையில் 7 மணிக்கு புக் பண்ணிட்டேன், 7 to 9, 10 மணிக்கு போகலாமா அப்படின்னா அந்த மாதிரிலாம் ட்ரை பண்ணாதீங்க. ஏன்னா வேறு ஏதாவது ரூல்ஸ்லேருந்து நம்ம தவறாக செய்தால் திருப்பி அனுப்பிச்சிடுறாங்க ஒன்று. இல்லைன்னா நீங்கள் ரெக்வஸ்ட் பண்ணுற மாதிரி இருக்கும். அதை அனுப்புவாங்களா இல்லையாங்கிறது எனக்கு தெரியாது. நான் டைம் ஸ்லாட் படி தான் போனேன். பட் அந்த இப்போ 7 to 9 நீங்கள் சூஸ் பண்ணுறீங்கன்னா அதுக்குள்ளே நம்ம எப்போ வேணாலும் போய்க்கலாம். ஒன்ஸ் அந்த டிக்கெட் அவர் ஜஸ்ட்டு பார்த்துட்டு உள்ளே அனுப்புகிறார். இப்போ நான் லேடிஸாக இருந்ததுனால லேடி போலீஸ் ஸ்கேன் பண்ணுறாங்க. நம்மக்கிட்ட ஏதாவது மொபைல் அந்த மாதிரிலாம் இருக்கா அப்படின்னு சொல்லிட்டு, இன்கேஸ் சின்ன ஹேண்ட்பேக்கெல்லாம் எடுத்துகிட்டு போனால் அதெல்லாம் பார்க்குறாங்க என்ன உள்ளே வச்சுருக்கோன்னு சொல்லிட்டு. அதுக்கப்புறம் எப்படி போகணுங்கிறது அங்கே இருக்கிறவங்கள்ட்ட கேட்டாலே சொல்லிவிடுவாங்க. ஸ்ட்ரெயிட்டாக தரிசனம் தான். ரொம்ப சூப்பராக இருக்கும். நம்ம ஊரில் நம்ம கோயிலில் போகிற மாதிரி அப்படியே ஹாயாக நம்ம நடந்து போகலாம். யாருமே நம்மளை எதுவுமே கேட்க மாட்டாங்க. அண்ட் விஐபி லைன் சொல்லிட்டு ஒன்று இருக்கும். அந்த படி ஏறி போனோன்னே தரிசனத்தில் நம்ம ஜாயின் பண்ணி பார்க்கலாம். உங்களுக்கு லக் இருந்தால் வெளியில் வந்துட்டு மறுபடியும் போய் பாருங்கள். இப்போ இருக்கிற சுச்சுவேஷன் படி ஏன் நீ மறுபடியும் வர, ஏன் இங்கே இருக்க அப்படின்னு சொல்லிட்டு எதுவும் கேட்கலங்கிறதுனால நான் மறுபடியும் போனேன். பட் நீங்கள் போகிறப்போ சுச்சுவேஷன் பார்த்துக்கோங்க. பட் ஷியோராக ஒரு தடவை நம்ம விஐபி தரிசன க்யூவில் போய், அந்த தரிசன க்யூவில் தான் வீல் சேர் அட்டண்டர்ஸையும் அலோவ் பண்ணுறாங்க, வீல் சேர் டிவோட்டீஸும். ஸோ அதில் போய் நம்ம முன்னாடி ஜாயின் பண்ணதுலேருந்தே குழந்தை ராமரை பார்க்க ஆரம்பிச்சிடலாம். ஏன்னா நல்லா பெருசாக இருக்கிறதுனால நமக்கு நல்லா கிளியராக தெரியுது. பார்த்துட்டு வெளியில் வரலாம். முத நாள் போகிறப்போ எனக்கு பிரசாதமாக பார்த்திங்கன்னா ஒன்றும் கொடுக்கல. மறுநாள் போகிறப்போ அங்கே பண்டிட் இருந்தார், அர்ச்சகர். அவர் கையிலேருந்து எனக்கு அந்த குங்குமமும் சந்தனமும் நெத்தியில் அவரே வச்சு விட்டாங்க. பிரசாதம் சொல்லிட்டு வேறு எதுவும் எனக்கு கொடுக்கல. வெளியில் வந்து நான் கொஞ்சம் நேரம் வெயிட் பண்ணிட்டு இருக்கும்போது உடுப்பி மட்டு ஜீயர் தான் இங்கே பிராண பிரதிஷ்டையில் இருந்ததாக சொல்கிறாங்க. அவங்க சில பூஜைகள்லாம் அப்போ செய்ததுனால பிரசாதம் எனக்கு கொடுத்து அக்ஷதை போட்டு சந்தனமிட்டு ப்ளஸ் பண்ணாங்க. சனிக்கிழமை போகிறப்போ துளசி மாலை சாத்தியிருந்தாங்க. அப்போ சாயந்தரம் போல் ஒரு 7:30 இருக்கும் பல்லக்கி உற்சவம் நடத்துகிறாங்க உடுப்பி மட் சார்பாகவே. அதுவும் நான் பார்த்தேன். நான் போன டைமில் அது நடந்துச்சு. பல்லக்கி உற்சவம் வீதி உலா குழந்தை ராமரோடது சாயந்தரம் நடந்தது. ஸோ இது சுகம் தர்ஷன் ஆன்லைன் புக்கிங் ஃப்ரீ தான். புக்கிங் பற்றின மேக்ஸிமம் டீட்டெயில்ஸ் கொடுத்துருக்கேன். உங்களுக்கு வேறு ஏதாவது டவுட் இருந்தாலும் கமெண்ட் செக்ஷனில் கேளுங்க. ஈஸியாக நீங்கள் பண்ணிக்கலாம். வீல் சேர் அப்லோட் பண்ணும்போது தான் உங்களுக்கு டாக்குமெண்ட் அப்லோட் பண்ணுறப்போ ரீசைஸ் பண்ணிக்கோங்க. மற்றபடி ஃபோட்டோ அப்லோட் பண்ணுறப்போ ஜஸ்ட்டு அப்படியே ஃபோட்டோ பிடிச்சி அப்லோட் பண்ணுங்கள். அதுதான் உங்களுக்கு பெஸ்ட் ஆப்ஷன். அடுத்து உங்களோட பர்சனல் டீட்டெயில்ஸ் எல்லாம் ஆட்டோமேட்டிக்காக வரணும் மாஸ்டர் லிஸ்ட்லேருந்து அப்படின்னா மை ப்ரொஃபைல்னு ஒன்று இருக்கும். இருங்க காமிக்கிறேன். ஜஸ்ட்டு லாகின் ஆனோன்னா மிடில் நம்ம ஃபோன் நம்பர் இருக்கும், அதுக்கு பக்கத்தில் இந்த மாதிரி இருக்கும், அதை கிளிக் பண்ணிக்கோங்க. ஸோ இதில் மை ப்ரொஃபைல்னு இருக்குது பாருங்கள், அதை செலக்ட் பண்ணிக்கணும். இதில் உங்களோட நேம், டேட் ஆஃப் பர்த், ஜெண்டர், ஃபோட்டோ ஐடி ப்ரூஃபில் இதில் பேன் கார்டு மட்டும்தான் கொடுக்குறாங்க. ஸோ பேன் கார்டு இருக்கிறவங்க மட்டும்தான் ரெஜிஸ்ட்ரேஷன் பண்ண முடியும். பட் ரெஜிஸ்ட்ரேஷன் பண்ணால் தான் நம்ம புக்கிங் பண்ண முடியுமானா அப்படிலாம் கிடையாது. ஜஸ்ட்டு நீங்கள் மொபைல் நம்பர் கொடுத்து லாகின் செய்து புக் பண்ணிக்கலாம். பட் உங்களோட டீட்டெயில்ஸ் எல்லாம் நீங்கள் டைப் பண்ணுற மாதிரி இருக்கும். மாஸ்டர் லிஸ்ட்லேருந்து எடுத்துட்டிங்கன்னா ஆட்டோமேட்டிக்காக வந்துடும். அது ஒன்று தான் ரெண்டுக்குமே டிஃப்ரென்ஸ். பாருங்கள், பேன் கார்டு மட்டும்தான் ஆப்ஷன் காமிக்கிறாங்க மை ப்ரொஃபைல் ரெஜிஸ்ட்ரேஷனுக்கு. பட் புக்கிங்க்கு 4 ஆப்ஷன் கொடுக்குறாங்க. ஆதார், ஓட்டர் ஐடி, டிரைவிங் லைசன்ஸ், பேன் கார்டு. இதில் இப்போ என்னென்னா ஆதார் வச்சு நம்ம ஒரு தடவை போய் தரிசனம் பார்த்துட்டேன். அந்த தரிசனம் ஆன்லைனில் இருக்கும்போதே ஆக்டிவாக இன்னொரு தரிசனம் அதே ஆதாரில் அலோவ் பண்ணலை எனக்கு புக் பண்ணுறப்போ. ஆனால் நான் இன்னொரு தடவை பார்க்கணுன்னு விருப்பப்பட்டேன். அதுக்கு நான் என்ன பண்ணேன்னா அந்த ஆதாரை விட்டுட்டு ஓட்டர் ஐடியில் புக் பண்ணிட்டேன். அப்போ வேறு ஃபோன் நம்பரில் தான் லாகின் செய்யணுமானா அப்படி கிடையாது. அதே ஃபோன் நம்பர்லேயே லாகின் செய்து ஆதார் தான் புக் ஆகலை, ஆனால் ஓட்டர் ஐடி புக் ஆச்சு. ஸோ ஆதாரம் ஓட்டர் ஐடி வச்சு முதல் நாள் புக் பண்ணிக்கிட்டேன். அதே மாதிரி நீங்கள் 4 தடவை பார்க்கணுன்னா கூட புக் பண்ணிக்கலாம். மறுநாளே இல்லை 2 நாள் நீங்கள் பார்க்கணும் அப்படின்னா ஆதாரில் ஓட்டர் ஐடியில் முதல் நாளும் மறுநாள் நீங்கள் பேன் கார்டும் டிரைவிங் லைசன்ஸும் புக் பண்ணிக்கோங்க. அதாவது என்ன அப்படின்னா ஆக்டிவ் புக்கிங் ஏதாவது ஒரு ஐடி ப்ரூஃபில் இருந்தால் மறுபடியும் புக் ஆக மாட்டேங்குது. அதே மாதிரி இப்போ நான் தரிசனம் பார்த்து முடிச்சிட்டேன். ஆதாரில் பார்த்து முடிச்சதுக்கப்புறம் புக் பண்ணலாம் அப்படின்னா ரீசெண்ட்லி புக்டு அப்படின்னு வருது. அப்போது அந்த டைம் டேஸ் கேப் அதே ஆதாரில் மறுபடியும் புக் பண்ணுறதுக்கு எவ்வளோங்கிறது இனி தான் நான் கண்டுபிடிக்கணும். பட் டெய்லியும் செக் பண்ணிகிட்டே இருக்கேன். நைட்டு 12 மணி போல் ஓப்பன் ஆகுதுங்கிறதுனால அந்த டைமில் செக் பண்ணிகிட்டே தான் இருக்கேன்.
எவ்வளோ டைம் டேஸ் கேப்பில் ஒரே ஆதாரில் நம்ம ஒரே ஐடி ப்ரூஃபில் நம்ம புக் பண்ண முடியும் அப்படிங்கிறது. ஸோ இப்போதைக்கு என்ன அதுக்கு சொல்யூஷன் அப்படின்னா, ஆதாரில் நீங்கள் ஒரு தடவை ஒரு ஸ்லாட்டில் புக் பண்ணிட்டீங்க அப்படின்னா மறுபடியும் ஆதாரில் புக் பண்ண முடியாதுங்கிறதுனால வேறு ஐடி ப்ரூஃப் ஆப்ஷன் யூஸ் பண்ணிக்கோங்க. பட் அதே மொபைல் நம்பரில் புக் ஆகுது. அண்ட் புக் பண்ணிவிட்டு மறந்துட்டிங்கன்னா, சரி போக முடியல அப்படின்னா ப்ளீஸ் கேன்சல் பண்ணிக்கோங்க. இன்னொருத்தர் போவாங்க. உங்களோட டைம் ஸ்லாட் படியே போங்க. எப்படி நீங்கள் பிளான் பண்ணணும் அப்படின்னா, ஒரு 2 மணி நேரத்துக்கு இப்போ நீங்கள் 7 மணிக்கு நீங்கள் அங்கே 7 to 9 ஸ்லாட் புக் பண்ணியிருக்கீங்கன்னா 5 மணிக்கே நீங்கள் ஸ்டார்ட் பண்ணிவிடுங்க நடக்கிறதுக்கு. ஏன்னா குறிப்பிட்ட அந்த வீணா சோக்குன்னு சொல்லுவாங்க, வீணா பாயிண்ட், லதா மங்கேஷ்கர் வீணா பாயிண்ட்டு, அது எல்லாமே வீடியோவாக சீக்கிரமாக ஷேர் பண்ணுறேன். அது வரைக்கும் தான் கார், ஜீப், பஸ் எல்லாம் போகும். அதுக்கப்புறமா தரிசனத்துக்கு போகிறதுக்கு டுக்குன்னு ஒரு பேட்ரி கார் இருக்குது. அதில் நான் 10 ரூபா கொடுத்து தான் போனேன். அது ஒரு ஸ்டேஜ் வரைக்கும் ஆஞ்சநேயர் கோயில் வரைக்கும் விட்டாங்க. அதுக்கப்புறம் நீங்கள் போகணுன்னா ஒரு ஸ்டேஜ் வரைக்கும் ரிக்ஷா இருக்குது. அதுக்கப்புறம் நீங்கள் ஒரு ஸ்டேஜுக்கு நடந்து போய் தான் ஆகணும். அதுக்கு வேறு வழியே கிடையாது. கொஞ்சம் தூரம் நடக்கிற மாதிரி தான் இருக்கும். இந்த வீல் சேரில் வேணால் நீங்கள் போய் கேட்டு பாருங்கள். இன்கேஸ் சுத்தமாக நடக்க முடியாதவங்க அப்படின்னா 2 வீலர்ஸ் அலோவ் பண்ணுறாங்க. 2 வீலர்ஸ் அந்த ஊர்க்காரவங்கலாம் போகிறாங்க, ஹெல்ப்பும் பண்ணுறாங்க. நீங்கள் ஏதாவது லிஃப்ட்டு கேட்டால் கூட ஒரு சிலர் ஹெல்ப் பண்ணுறாங்க. 2 வீலரில் போனீங்கன்னா அந்த வீல் சேர் பாயிண்ட்லேயே போய் நீங்கள் இறங்கிக்கலாம். பட் நம்ம அங்கே போய் எங்கள் 2 வீலர் யார்கிட்ட கேட்குறதுன்னு நினச்சிங்கன்னா வேணும்னா அந்த வீல் சேரில் போய் அந்த அசிஸ்டன்ஸோட கேட்டு பாருங்கள். இந்த மாதிரி அங்கே நிற்கிறாங்க, அவங்களால வர முடியாதுன்னு சொல்லிட்டு அலோவ் பண்ணாங்கன்னா நீங்கள் அந்த இடத்துலேருந்து கூட்டிகிட்டு போங்க. இல்லைனா அந்த ரிக்ஷா பாயிண்ட்டுன்னு ஒன்று இருக்குது, அதுலேருந்து கொஞ்சம் தூரம் நடந்து போய் தான் இந்த வீல் சேருக்கு நம்ம போகணும். அது எப்படி போடணும், எந்த இடத்துலேருந்து நம்மளை அலோவ் பண்ணுறாங்கிறத பற்றின வீடியோஸ் எல்லாம் சீக்கிரமாக ஷேர் பண்ணுறேன். இது புக்கிங் பற்றி மட்டும்தான். ஏன்னா நிறைய பேர் ஆன்லைனில் எப்படி புக் பண்ணுறதுன்னு சொல்லிட்டு கேட்டிருந்தீங்க. வேறு என்னென்ன டிக்கெட்ஸ் இருக்குது அப்படின்னா, இது சுகம் தர்ஷன், ஜென்ரல் தர்ஷனில் டைரக்ட் தர்ஷனத்துக்கு பதிலாக சீக்கிரமாக போய் பார்க்கக்கூடிய ஆன்லைன் தர்ஷன் புக்கிங். ஸோ அதுக்கு தான் சுகம் தர்ஷன் சொல்கிறாங்க. இன்னொன்று இருக்குது ஆரத்தின்னு சொல்லிட்டு, அதுவும் ரொம்ப நல்லாயிருக்கும், நின்று நம்ம பார்க்கலாம். அதை பற்றின டீட்டெயில் இன்ஃபர்மேஷனும் சீக்கிரமாக ஷேர் பண்ணுறேன். இந்த புக்கிங்கில் உங்களுக்கு ஏதாவது டவுட் இருந்தால் கமெண்ட் செஷனில் கேளுங்க. ரொம்ப நல்லா இருக்குது. கோயிலும் சரி, குழந்தை ராமரும் சரி, குட்டி குட்டி கோயில்கள், நிறைய பார்க்க வேண்டிய இடங்கள்லாம் இருக்குது. ஸோ 2 நாள் நமக்கு டெஃபினட்டாக தேவைப்படும் அயோத்தியாவை பார்க்குறதுக்கு. குறைந்தபட்சம் இல்லை அவசர அவசரமாக கூட நாங்கள் பார்ப்போம் அப்படின்னா கூட ஓரளவுக்கு முக்கியமான இடங்களை நீங்கள் ஒரே நாளில் கூட ட்ரை பண்ணலாம். எல்லா இடங்கள் பற்றின இன்ஃபர்மேஷனும் சீக்கிரமாக தனித்தனி வீடியோவை ஷேர் பண்ணுறேன். இந்த வீடியோ உங்களுக்கு இன்ஃபர்மேட்டிவாகவும் யூஸ்ஃபுல்லாகவும் இருக்கும்னு நினைக்கிறேன். வேறு ஏதாவது உங்களுக்கு டவுட் இருந்தால் கமெண்ட் செஷனில் கேளுங்க. SSB லைஃப் ஸ்டைல் யூடியூப் சேனலை ஃபஸ்ட் டைம் பார்க்குறீங்கன்னா சப்ஸ்கிரைப் பண்ணி பக்கத்தில் இருக்கிற பெல் ஐக்கானை ப்ரெஸ் பண்ணி வச்சுக்கோங்க. திருப்பதி பற்றின அப்டேட்ஸ் தினமும் ஷேர் பண்ணுறேன். நீங்கள் தரிசனத்துக்கு போகிறப்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும். மற்ற கோயில்கள் பற்றின இன்ஃபர்மேஷனும் அப்பப்போ ஷேர் பண்ணுறேன். அந்த இன்ஃபர்மேஷனும் உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்கும். காசியில் எப்படி இந்த சுகம் தர்ஷன் ஆன்லைனில் புக் பண்ணிட்டு போகிறது, ஆரத்தி எல்லாம் எப்படி புக் பண்ணிட்டு போகிறதுங்கிறத பற்றின இன்ஃபர்மேஷனும் சீக்கிரமாக ஷேர் பண்ணுறேன். நீங்கள் காசிக்கு போகிறதா இருந்தாலும் அந்த இன்ஃபர்மேஷன் உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்கும். இந்த வீடியோ லைக் பண்ணி ஷேர் பண்ணுங்கள். நிறைய பக்தர்களுக்கு போய் ரீச் ஆகணும். ஏன்னா ஆன்லைனில் தரிசன டிக்கெட் இருக்குங்கிறது இன்னும் நிறைய பேருக்கு தெரியல. ஸோ சீக்கிரமாக போய் பார்க்கணும் அப்படிங்கிறவங்க போய் இதில் பார்க்கலாம். இந்த ஆன்லைனில் புக் பண்ணிட்டு போகிறப்போ கோயிலோட ஒரு சைடு வழியாக தான் நம்ம போயிட்டு ஒரு சைடு வழியாக தான் நம்ம வெளியில் வருவோம். அதே மாதிரி டைரக்ட் தர்ஷனத்தில் புக் போகிறோம் அப்படின்னா லெஃப்ட் சைடாக போயிட்டு லெஃப்ட் சைடாகவே நம்ம வெளியில் வந்துடுவோம். ஃபுல்லாக பிரதிஷ்டை, பிரகார பிரதிஷ்டை அப்படிங்கிறது நம்மளால் இப்போதைக்கு பண்ண முடியாது. அண்ட் ஈவன் அங்க பிரதர்ஷனம் கூட செய்கிற மாதிரி ஆப்ஷன் இருக்கா என்னென்னு இப்போதைக்கு கிடையாது. பட் ஃப்யூச்சரில் செய்வாங்களான்னு என்னென்னு தெரியல. ஏன்னா பெரிய கோயில் அது. ஸோ இதில் உங்களுக்கு வேறு ஏதாவது டவுட் இருந்தால் கமெண்ட் செஷனில் கேளுங்க. தேங்க்யூ. ஜெய் ஸ்ரீராம்.